இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். எம்எல்ஏக்களுக்கு வாகனம். தொகுதியில் ஆய்வு செய்ய எதுவாக அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். இதற்காக மாதந்தோறும் 75,000 வாகனப்படியாகவும் உதவியாளர்களுக்காக 25,000 வழங்கப்படும். ஆவின் பால் விலை உயர்வு. ஆவின் பால் கொள்முதல் விலை ரூபாய் 38 ரூபாய் 41 உயர்த்தப்பட்டுள்ளது. ஊக்கத்தொகையும் ரூபாய் 3 ரூபாய் 5 உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு. மருத்துவ வசதிகள். பெரம்பலூரில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை. முதலமைச்சரின் காப்பீட்டுத் தொகை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்வு. மேலும் மதுரை அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மையம் மற்றும் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் தொடக்கம். கடல் எச்சரிக்கை. தென்னிந்திய கடலோர பகுதிகளில் கள்ளக்கடல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கடலில் திடீர் நீர் வரக்கூடும். வானிலை அப்டேட். தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ரயில் சேவை மாற்றம். எழும்பூர் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் காரணமாக செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் சில ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகை சிறப்பு ரயில். பெங்களூரிலிருந்து கேரளா கண்ணூருக்கு இன்று ஆகஸ்ட் 20 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. EKYC கெடு. LPG சிலிண்டர் மானியம் பெற ஆதார் அடிப்படையிலான EKYC முடிக்க ஆகஸ்ட் 23 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பூம்புகார் அகழ்வாராய்ச்சி. பூம்புகாரில் ஆழ்கடல் அகழ்வாராய்ச்சி தொடரும். தோல் பொருட்களை ஆய்வு செய்ய ரூபாய் 2 கோடி மதிப்பில் நவீன ஆய்வகம் அமைக்கப்படும். தனியார் பேருந்து கட்டணம். தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கையை விடுத்துள்ளது. மருத்துவர்களுக்கான அடையாள எண். இந்தியா முழுவதும் மருத்துவர்கள் ஒரே அடையாள எண்ணுடன் பயிற்சி பெற புதிய விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. பறக்கும் ரயில் திட்டம். சென்னை பறக்கும் ரயில் சேவையை தமிழக அரசிடம் ஒப்படைக்க தெற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. உள்ளூர் விடுமுறை. ஸ்ரீ நாராயண குரு பிறந்த தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ரயில் வழித்தடம். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3 மற்றும் 4வது ரயில் வழித்தட பணிக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். டெண்டர் ரத்து. சென்னை அசோக் நகரில் பெயர் பலகை வைக்க சர்ச்சைக்குரிய வகையில் வழங்கப்பட்ட பல லட்சம் மதிப்புள்ள டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை உயர்வு. தமிழக மக்களுக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகையை ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தி அதிரடி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன் மூலம் ஏழை எளிய மக்கள் உயர் சிகிச்சைகளை மேலும் எளிதாக பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தென் மாநில முதல்வர்கள் மாநாடு குறித்த புதிய விவாதங்கள். அமித்ஷா தலைமையிலான தென் மாநில முதல்வர்கள் மாநாடு குறித்த அரசியல் நகர்வுகள் மற்றும் அது சார்ந்த முக்கிய அறிவிப்புகள் தற்போது தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் களத்தில் திடீர் எச்சரிக்கை. அனைத்து ஆதாரங்களும் எனது மேஜையில் உள்ளன, சரியான நேரத்தில் வெளியே வரும் என அரசியல் தலைவர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை செய்தி தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.